சிஸ்டம் இது. சரிங்களா? சோ இந்த மாதிரி சிஸ்டத்துல இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சில்லர் ஆன்டி ஃப்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு பட்சத்துல தான் அவங்க வந்து டீகப்ளர் லைன் அப்படின்னு ஒண்ணு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த டீகப்ளர் லைன் வந்து பாத்தீங்கன்னா மாடுலேட்டிங் இதனால இது மாடுலேட் ஆகும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா மாடுலேட் ஆகும். எப்படி மாடுலேட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் லைன்ல இருந்து சப்போஸ் அவங்க இங்கேயோ இல்ல வேற ஏதாவது இடத்துல சென்சார் வந்து ஃபீட்பேக் எடுத்திருப்பாங்க. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதுல வந்து அந்த ரிட்டர்ன் லைன்ல வந்து உங்களுக்கு எந்த வித ஃப்ளோவும் இல்ல, ஃப்ளோ வந்து கம்மி ஆயிடுச்சு, இவ்வளவு ஜிபிஎம் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த வால்வு வந்து ஓபன் ஆகும். இது வந்து வித் ஆக்சுவேட்டர் இதெல்லாம் ஜெனரலா எல்லாமே மாடுலேட்டிங் வால்வ்ல போட்டிருப்பாங்க. அப்படின்னும் போது என்ன ஆகும்னா செகண்டரி பம்ப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லைட்டா ஒரு செகண்டரி பம்ப் ரன் ஆகி சோ இங்க இருந்து வந்து உங்களுக்கு வாட்டர் அங்க ஏன்னா டிமாண்ட் எல்லாமே க்ளோஸ், இங்க போனாலும் அங்க போக முடியாது. சோ அதனால இந்த வழியா வந்து திருப்பி பிரைமரி பம்ப் வந்துட்டு சில்லருக்கு வந்து உங்களுக்கு மினிமம் வந்து இது மெயின்டைன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு அப்படின்னா சில்லருடைய மினிமம் ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும்.